வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அவர் சேனல் ரயில் வண்டி. நாம் இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்யமில் இருக்கோம். இன்னைக்கு அகஸ்தியம்பள்ளியிலேருந்து திருத்துறைப்பூண்டிக்கு போட்டிருக்க புதிய பிராட்கேஜ் பாதையில் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் நடக்க போகுது. அதை தான் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். நாம் மெயின் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நாம் இப்போது வேதாரண்யம்லேருந்து கோடியக்கரைக்கு போகிற ரூட்டில் போயிட்டுருக்கோங்க. கோடியக்கரைக்கு ஒரு 8 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் அகஸ்தியம்பள்ளி ஸ்டேஷன் இருக்குது. இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டியிலேருந்து கோடியக்கரை வரைக்கும் பிரிட்டிஷ் காலத்தில் போடப்பட்டதுங்க. ஆனால் அகஸ்தியம்பள்ளி வரைக்கும் தான் இப்போது பிராட்கேஜாக மாற்றிருக்காங்க. அகஸ்தியம்பள்ளிக்கும் கோடியக்கரைக்கும் நடுவில் காடு இருக்கிறதுனால அதில் பிராட்கேஜாக கன்வெர்ட் பண்ணலை. அது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வர்றதுனால ரயில்வேஸ் அதில் எதுவுமே ரூட் போடலைங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கோடியக்கரை ரூட்டில் இருக்கிற அகஸ்தியம்பள்ளிங்கிற ஊருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அகத்தியர் கோயில், அதனால தான் இந்த ஊருக்கு பேர் அகஸ்தியம்பள்ளி. இப்போ நம்ம கோடியக்கரை ரூட்லேருந்து லெஃப்ட் எடுத்து போகணுங்க. அதாவது இந்த கோயிலுக்கு ஸ்ட்ரைட்டாக போகிற ரூட்டில் போனால் ரயில்வே ஸ்டேஷன் வரும். இப்போ நம்ம அகஸ்தியம்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோங்க. ரெண்டு பக்கமும் சதர்ன் ரயில்வே அஃபீஷியல்ஸ் வந்த கார் எல்லாமே நிற்கிதுங்க. காலையில் தான் நான் பெங்களூர்லேருந்து ஊருக்கு வந்தேங்க தீபாவளிக்கு. 2 வாரமாக சரியான வேலை, அதனால் எந்த அப்டேட்ஸும் போட முடியல என்னால். இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வருவோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இனி ரெகுலராக வீடியோ போடுறேன். இந்த சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷனை எப்படியும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு காலையில் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். வந்த உடனே கிளம்பி அகஸ்தியம்பள்ளி வந்துட்டேங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான நிகழ்வு நம்ம சதர்ன் ரயில்வே பொறுத்த வரைக்கும். அதை நம்ம நேயர்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு வீட்டுக்கு வந்த உடனே கிளம்பி வந்துட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அகஸ்தியம்பள்ளி ரயில்வே ஸ்டேஷனுங்க. இந்த ஸ்டேஷன் புதுசாக கட்டினதுங்க. மீட்டர் கேஜ் இருந்தப்போ இருந்த ஸ்டேஷனை டெமாலிஷ் பண்ணிவிட்டு இப்போது புது ஸ்டேஷனாக கட்டியிருக்காங்கங்க. பார்த்தீங்கன்னா மாடிப்படி ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டேஷனு. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் அஃபீஷியல்ஸ் வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கேயே சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்கங்க. ஏன்னா இந்த ஊரில் ஹோட்டல்ஸ் எதுவும் கிடையாது, அதனால் இங்கேயே சமையல் நடக்குது. ஊரே திருவிழா கோலமாக இருக்குங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ட்ரெயின் விட போகிறாங்க. சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சால் தான் ட்ரெயின் விடுவாங்க. அதனால் ஊரில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நிறைய பேர்கிட்ட பேசினேன் இறங்கினோன்னே, எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்கங்க. கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தவங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அகஸ்தியம்பள்ளி ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு. அதாவது ஒரு மாடி ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது ஸ்டேஷனு. புதுசாக கட்டின ஸ்டேஷனுங்கிறதுனால அப்படி கட்டியிருக்காங்க இந்த மாடலில். எவ்வளோ கார் நிற்கிது பாருங்கள். எல்லாருமே சதர்ன் ரயில்வே சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தவங்க தான். வாங்க நம்ம இப்போது ஸ்டேஷனுக்குள்ளே போகலாங்க. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் அகஸ்தியம்பள்ளி ஸ்டேஷனுக்குள்ளே. அதாவது பிராட்கேஜ் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். இதுதான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டருங்க. எல்லாமே புது பில்டிங்கு. இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ளே ஏதோ திருவிழாக்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங்க. அவ்வளோ கூட்டம் நிற்கிது. உள்ளூர்காரங்க எல்லாருமே வந்து நிற்கிறாங்க ட்ரெயினை பார்க்குறதுக்கு. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்ருக்காங்க. பயங்கரமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்கங்க. வாங்க நம்ம இப்போது சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் வந்த ஸ்பெஷல் ட்ரெயினோட ஃப்ரண்ட்டுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஸ்டேஷனும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கமும் பாருங்கள், பயங்கரமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பிரியாணி போட்டுட்ருக்காங்கங்க. இங்கேயே செஞ்சு பிரியாணி, ஐஸ்கிரீம் எல்லாம் உள்ளூர்காரங்களும் சாப்பிட்றாங்கங்க. பயங்கரமான ஏற்பாடு. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளூரில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலோட பசங்க எல்லாருமே கொடி வச்சுக்கிட்டு ட்ரெயின் கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இந்த மாதிரி காட்சியெல்லாம் இப்போ தான் பார்க்குறேங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேளாங்கண்ணிக்கு சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கேன். அங்கெல்லாம் இந்த மாதிரி நடக்கலை. நான் 15 மணி நேரம் பஸ்ஸில் வந்து டயர்டோட உடனே கிளம்பி வந்ததுக்கு காரணமே இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு தாங்க. எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்கன்னு பாருங்கள் உள்ளூர் மக்கள்லாம். ஏற்கனவே வேளாங்கண்ணிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் நடந்த சிஆர்எஸ் ஸ்பீட் ட்ரெயில் அப்போது இருந்த கோச் காம்போசிஷன் தாங்க இந்த அகஸ்தியம்பள்ளி திருத்துறைப்பூண்டிக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சேனல் மட்டும்தான் வேளாங்கண்ணிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் நடந்த ஸ்பீட் ட்ரெயிலை ஏற்கனவே கவர் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இந்த அகஸ்தியம்பள்ளியிலேருந்து திருத்துறைப்பூண்டி வரைக்கும் போகிற ரயில்வே லைனில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்லாம் இன்னும் தொடங்கலை. இப்போ தான் டெண்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதுவும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீசல் லோக்கோ வச்சு தான் இந்த ஸ்பீட் ட்ரெயிலை நடத்த போகிறாங்க. புது பெட்டியாக இருக்குங்க. ஏன்னா பெயிண்ட்டு பார்க்குறதுக்கே தெரியுது, இப்போ தான் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது லோக்கோ பார்த்தீங்கன்னா.
இந்த ஸ்பீட் ரயில் பார்த்தீங்கன்னா WDP4D அப்படிங்கிற லோக்கோ தான் இந்த ஸ்பீட் ரயிலை நடத்த போகுதுங்க. ஏற்கனவே வேளாங்கண்ணியில் நாகப்பட்டினம் வரைக்கும் இதே லோக்கோ வச்சு தான் ஸ்பீட் ரயில் ரன் பண்ணாங்க. இந்த அகஸ்தியம்பள்ளி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. அதே மாதிரி கூட்ஸ்க்கு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க அந்த சைடில். ஏன்னா இங்கேருந்து இந்தியா ஃபுல்லாக உப்பு ஏற்றுமதி நம்ம கூட்ஸ் மூலியமாக தான் நடக்க போகுது. வாங்க நம்ம அப்படியே இந்த ஸ்பீட் ரயில் நடத்த போகிற ஸ்பெஷல் ட்ரெயினோட கடைசி வரைக்கும் போய் பார்ப்போம். நான் இந்த அகஸ்தியம்பள்ளி, வேதாரண்யம், அதே மாதிரி திருத்துறைப்பூண்டி வரைக்கும் உள்ள புதுசாக கட்டின ஸ்டேஷன், இந்த லைன் பற்றின டீட்டெயிலை தனியாக ஒரு வீடியோவை போடுறேங்க. இந்த வீடியோவில் வெறும் ஸ்பீட் ரயிலை பற்றி மட்டும் அப்டேட் பண்ணுறேங்க. ஸ்டேஷன்ஸ் பற்றி தனியாக இன்னொரு வீடியோ போட்டுடுறேன். இந்த அகஸ்தியம்பள்ளி ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த லைனோட டெட் எண்டுங்க. இதுக்கப்புறம் அகஸ்தியம்பள்ளியிலேருந்து கோடியக்கரை வரைக்கும் ஒரு பழைய பிரிட்டிஷ் காலத்து லைன் இருக்குங்க. அதெல்லாம் ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபுல்லாக புதர் மண்டி காடாக தான் இருக்குது. இந்த அகஸ்தியம்பள்ளிக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா பார்டர் வந்து தனுஷ்கோடி மட்டும் கிடையாதுங்க. இந்த அகஸ்தியம்பள்ளி கோடியக்கரையும் ஸ்ரீலங்காவுக்கு பார்டர் தாங்க. இங்கேருந்து வெறும் 35 கிலோமீட்டர் தான் யாழ்ப்பாணம். பார்த்தீங்கன்னா நான் இப்போ உள்ள கூகுள் மேப்பில் லொக்கேஷன் ஆன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் கூகுள் மேப்பில். இது வந்து தமிழ்நாடோட சவுத் ஈஸ்ட் டிப்பு. பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் கடல் இருக்குங்க. கோடியக்கரை போனீங்கன்னா தெரியும். இப்போது ரீசெண்டாக பொன்னியின் செல்வன் படம் வந்ததுக்கப்புறம் கோடியக்கரைக்கு நிறைய டூரிஸ்ட் வரதான் சொன்னாங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுன்னு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை எல்லோரும் விசிட் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரெயின் விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக கோடியக்கரைக்கு வந்து பாருங்கள் எல்லாருமே. இப்போது நம்ம சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷனோட ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கடைசிக்கு வந்துட்டோங்க. எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மணி இப்போது 1:45 ஆகுது. 2:30 மணிக்கு ஸ்பீட் ரயிலை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கங்க. நம்ம இப்போது அகஸ்தியம்பள்ளி ஸ்டேஷன் எண்டுக்கு வந்துட்டோங்க. இதோட இந்த லைன் முடிஞ்சிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா நேம் போர்டில் சிறப்பு ஆய்வு வண்டி இன்ஸ்பெக்ஷன் ஸ்பெஷல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கடைசி பெட்டிங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்டாடோம் கோச் மாதிரி கிளாஸில் இருக்குங்க. கடைசி பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன், கிட்டக்கு போய் பாருங்கள். அதில் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்த அஃபீஷியல்ஸ் எல்லாருமே கடைசியில் உட்காந்துட்டு ட்ராக்கை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்கங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸாக தான் இருக்கும் 3 பக்கமும். விஸ்டாடோம் கோச் எப்படியோ அதே மாதிரியே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அகஸ்தியம்பள்ளி ஸ்டேஷனோட நேம் போர்டுங்க. புதுசாக கட்டின ஸ்டேஷன்னு பார்த்தாலே தெரியுது. ஃபுல்லாகவே பெயிண்ட் எல்லாம் புதுசாக இருக்குங்க. இதோட இந்த லைன் டெட் எண்டுங்க. இதோட முடிஞ்சிடுது. சுற்றி பார்த்தீங்கன்னா உப்பளமாக தான் இருக்கும் இந்த ஸ்டேஷனை சுற்றி. ஏன்னா வேதாரண்யம் உப்புக்கு ரொம்ப ஃபேமஸ்ங்க. உப்பு சத்தியாகிரகம்லாம் காந்தி பீரியட் அப்போ நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். சுற்றி கோடியக்கரை காடு, இதுக்கப்புறம் உப்பளம், அவ்வளோதான் இருக்கும். சுதந்திர போராட்டம் அப்போ உப்பு சத்தியாகிரகம் நடந்ததுக்கான நினைவு சின்னம் எல்லாமே இங்கே அகஸ்தியம்பள்ளியில் தாங்க இருக்குது. நம்ம இப்போது ஒரு பெட்டிக்குள்ளே ஏறி பார்க்கலான்னு இருக்கேங்க. இது வரைக்கும் ஏறினதில்லை இன்ஸ்பெக்ஷன் ஸ்பெஷலில். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நார்மல் ஃபஸ்ட் கிளாஸ் பெட்டி தாங்க இது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்த அஃபீஷியல்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ணுற பெட்டி இது தாங்க. ஏன்னா எல்லாருமே பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. நம்ம சவுத் இந்தியாவில் எந்த புது லைன் போட்டாலும் பெங்களூரில் இருக்கிற தெற்கு மண்டலத்தோட பாதுகாப்பு ஆணையர் திரு அபய்குமார் ராய் அவர்கள் தலைமையில் தான் இன்ஸ்பெக்ஷன் நடக்குங்க. சதர்ன் ரயில்வேன்னு கிடையாது. தென்னிந்தியாவில் எல்லா இடத்துலையுமே அவர் தலைமையில் தான் நடக்கும். மணி இப்போது 2 போகுதுங்க. ஃபைனல் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்பீட் ரயில் தொடங்குறதுக்கு. நான் இப்போது என்னோடய ஃப்ரெண்டை இங்கே அகஸ்தியம்பள்ளியில் விட்டுட்டு வேதாரண்யத்துக்கு போய் ஸ்பீட் ரயிலை கவரேஜ் பண்ண போகிறேங்க. ஏன்னா கிளம்புறத அவர் எடுத்து அப்டேட் பண்ணிடுவார். நான் ட்ரெயின் ஸ்பீடாக போகிறத வேதாரண்யம் ஸ்டேஷனில் போய் அப்டேட் பண்ணுறேங்க. ஏன்னா ரெண்டுமே கவர் பண்ண மாதிரி இருக்கும். வாங்க நம்ம அப்படியே வேதாரண்யம் போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இன்னும் செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க. இங்கே லோக்கல் ஊரில் உள்ளவங்க எல்லாருமே இங்கே தாங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி ஏதோ கல்யாண வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா வேதாரண்யம்லேருந்து வேதாரண்யம் ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடுங்க. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் வேதாரண்யம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க.
இந்த வேதாரண்யம் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அகஸ்தியம்பள்ளியிலேருந்து வெறும் 3 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. 10 நிமிஷம் கூட ஆகல அங்கேருந்து கிளம்பி. வேதாரண்யம் ஸ்டேஷன் அதுக்குள்ளே வந்துட்டோம். இதுவும் பார்த்தீங்கன்னா புது ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. பழைய திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி மீட்டர் கேஜ் லைனு டிஸ்மேண்டில் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஸ்டேஷனுமே டெமாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக தாங்க கட்டியிருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், புது பில்டிங்க. இதுவும் அகஸ்தியம்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் மாடல்லே தான் கட்டியிருக்காங்க. படியில் ஏறி போகிற மாதிரி தான் கட்டியிருக்காங்கங்க இந்த ஸ்டேஷனும். வாங்க போய் பார்ப்போம். இங்கேயே நிறைய பைக்லாம் நிற்குதுங்க. நிறைய பேர் ஸ்பீட் ரயில் பார்க்குறதுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ளூர் மக்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்கங்க இன்றைக்கி ஸ்பீட் ரயில் நடக்கிறத. பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் ஸ்டேஷனோட சரௌண்டிங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டேஷனில். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இதுதான் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸுங்க. இது பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்ட்ரு தான். இன்னும் வேலை இன்னும் பெண்டிங் இருக்குது இங்கெல்லாம். பாருங்கள் இங்கே எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். உள்ளூர் மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்கங்க. இந்த மாதிரி காட்சிலாம் நம்ம ஊர் சைடில் தாங்க பார்க்க முடியும். ஸ்பீட் ரயிலுக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்கன்னு பாருங்கள் உள்ளூர் மக்கள் எல்லாம். குழந்தைங்களெல்லாம் நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்கங்க ட்ரெயின் காமிக்கிறதுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் ரயில்வே ஸ்டேஷன். ஒரு பிளாட்ஃபார்ம் தாங்க இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா. இது ஸ்டேஷனோட இன்னொரு பக்கம் வியூங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பீச்சை ஒட்டி ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குது. ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இந்த ஸ்டேஷனுக்கும் பீச்சுக்கும். இங்கே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே ஒரு ரயில்வே கேட்டு இருக்குங்க. இன்னும் கேட்டு போடலை. வேதாரண்யம் பீச்சுக்கு போகிற ரோடுங்க அதுதான். அங்கே ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி கேட் போட்டுருவாங்க. பார்ப்போம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் வியூங்க. இதுதான் எவ்வளோ வண்டி நிற்குதுன்னு பாருங்கள். எல்லாருமே ஸ்பீட் ரயில் பார்க்க வந்தவங்க தாங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு தாங்க இருக்காங்க. நான் வந்ததுக்கப்புறமே நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க இன்னும் பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாம் ஃபேமிலியோடு வராங்க. அங்கே லேடிஸ் எல்லாருமே வராங்க ட்ரெயின் பார்க்குறதுக்கு. மணி இப்போது 2:30 ஆக போகுதுங்க. அகஸ்தியம்பள்ளியில் 2:30 மணிக்கு தான் ஸ்பீட் ரயில் தொடங்க போகிறதா அங்கே இருந்தப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்காங்க. எல்லாமே கொடியெலாம் வச்சுட்ருக்காங்க. இந்தியா கொடி இங்கேயும் வச்சுருக்காங்க. இப்போது நம்ம ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள ரயில்வே கேட்டு போட்டுட்டாங்கங்க. ட்ரெயின் கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன் அகஸ்தியம்பள்ளியில். நம்ம ஃப்ரெண்ட் அங்கே இருக்கார். அவர் கொடுத்த அப்டேட்ஸை இதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவில் லிங்க் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வேதாரண்யம் ஸ்டேஷனில் உள்ள ஸ்பீட் ரயிலை போடுறேங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சில நிகழ்வுகளை வீடியோஸாக எடுக்க முடியலங்க. அங்கே ஃபோட்டோஸ் தான் எடுத்திருக்காரு. அதையும் சேர்த்து போடுறேன். அப்போ தான் ட்ரெயின் கிளம்புறதையும் இங்கே ஸ்பீட் ரயில் நடக்கிறதும் கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில ஃபோட்டோஸும் அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே தாங்க இருக்காங்க ஸ்பீட் ரயில் பார்க்குறதுக்கு. லோக்கல் உள்ள எல்லாருமே வந்துகிட்டே இருக்காங்க. இன்னும் மணி 2:30 ஆயிடுச்சு. சரி, நான் இப்போ அகஸ்தியம்பள்ளி காமிக்கிறேன்.
நம்ம ஃப்ரெண்டு அகஸ்தியம்பள்ளியிலேருந்து இப்போ தான் ஃபோன் பண்ணாருங்க. ட்ரெயின் கிளம்பிடுச்சான். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக்கில் ஆடு நிறைய நிற்கிதுங்க. நம்ம போலீஸ்காரங்க விரட்டிகிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த காட்சி தான் பார்க்குறீங்க. ஏன்னா ட்ரெயின் 100 கிலோமீட்டருக்கு மேலே வரப்போ கண்டிப்பாக அடிபட்டுரும் ஆடெல்லாம். அதனால் விரட்டிகிட்டு இருக்காரு போலீஸ் வந்து. வரட்டு மறுபடியும் திருப்பி அதிலே போகுது. ஆடு இப்போதான் நிற்கிது. கரெக்டாக நம்ம ஸ்பீட் ரயில் வண்டி வந்துடுச்சுங்க. தூரத்தில் தெரியுது. கரெக்டாக இந்த நேரம் பார்த்து 3 ஆடு நிற்கிதுங்க. நகரவே மாட்டேங்குது. எவ்வளோ விரட்டி பார்த்துட்டாங்க. மறுபடியும் வந்து நின்றுச்சு ட்ராக்கில். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வேணாம் வேணாம். நீங்க வந்துடுற மேல. மறுபடியும் இருக்கிறா. தள்ளிக்கோங்க. ட்ரெயின் வந்துச்சு. வாங்க. இப்போதானே ஸ்டார்ட் ஆகுது போன வண்டியில். வரவே இல்லை. அவ்வளோதாங்க. அகஸ்தியம்பள்ளியிலேருந்து திருத்துறைப்பூண்டி வரைக்கும் உள்ள ஸ்பீட் ட்ரெயின் ஒரு வழியாக பார்த்துட்டோங்க. கூடிய சீக்கிரம் இதுக்கு இன்ஸ்பெக்ஷன் ரிசல்ட் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் சர்வீஸ், ரெகுலர் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நினைப்போம். எல்லோரும் திரும்ப கிளம்பிட்டாங்கங்க ஸ்பீட் ட்ரெயினில் பார்த்துட்டு. ரொம்ப வருஷம் கழித்து இந்த ரூட்டில் ட்ரெயினை பார்த்துருக்காங்க இவங்களாம். எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தாங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. வாங்க, இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிடுச்சிங்க. நான் இந்த லைனில் உள்ள ஸ்டேஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணி தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க. ஒரு 2 நாள் கழித்து போடுறேன். இந்த வீடியோவே கொஞ்சம் 2 நாள் டிலேவாக தான் ஆகும். ஏன்னா காலையில் தான் நான் தீபாவளிக்கு வந்திருக்கேன் பெங்களூர்லேருந்து. இன்னும் எந்த வேலையும் பார்க்கல. அதனால் ஒரு நாள் டிலேவாக போடுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.